இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். பாடுவோம். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுக்கே நன்றி. எவ்வளோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சத்தமாக ஒரே மாதிரி சொல்லணும். எல்லாரும் ஒரே மனதாய், ஒரே உயிராய், ஒரே உள்ளமாய் நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். நம்பிக்கை கொண்ட மக்கள் மட்டும். நம்பிக்கை கொள்ளாத மக்களை குறித்து கவலை இல்லை. அவர்கள் எப்படி போனாலும் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்பிக்கை கொண்ட மக்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரே உள்ளம். இயேசுவுக்கு நன்றி. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முழங்கால் தரும் ஆசீர்வாதத்தை குறித்து பேச போகிறார். அல்லேலூயா. முழங்கால் நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் அதிகாரம் 45:22 மிக அழகாக சொல்லும். மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே விடுதலை பெறுங்கள், ஏனெனில் நானே இறைவன், என்னை என்று வேறு எவரும். 23 இப்படியாக சொல்லுது. நான் என்மேல் என் வாயின் நின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் நான் அனைத்தும் என்மேல் ஆணையிடும். சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டான், எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மை நம்புவேனும் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்ட
விட்டால் எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே உம்மை நம்புவே உம்மை நம்புவேன் உம்மையே நான் ஆராதிப்பேன் உம்மையே நான் நேசிப்பேன் உம்மையே நான் சுவாசிப்பேன். அப்படியே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்கள் கண் முன்னால் கொண்டு வாங்க. நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை அப்படியே கொண்டு வாங்க. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே பாருங்க, அவர் உங்களுக்கு அங்கிருந்து வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உற்று பார்த்தீர்களே என்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவருடைய பிரசன்னத்தில் இருந்தால் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10-11 என்று காலையில் நம்ம வாசித்தோம், தியானித்தோம். அதை குறித்து பார்க்கும் பொழுது, ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அவருடைய சமூகத்தில் மண்டி. எதற்காக? தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக. இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு என்று சொன்னால் மீட்பர். நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்று முதல் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது இடையர்களுக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்று சொன்னால் அனைத்தையும் படைத்தவர், அனைத்தையும் உண்டாக்குவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது அப்பா ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, ஒரு நாளும் தடைபடாது. அவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து பாருங்க. உட்கார 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 அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா. இயேசுவுக்காக உங்கள் நேரத்தை கொடுங்க. இயேசுவுக்காக உங்கள் நேரத்தை கொடுங்க. அதனால தான் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் இன்று காலையிலே தியானித்தோம். யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரில் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே, செவி கொடுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர், கருவிலிருந்தே உங்களை கருவிலிருந்தே. அதனால தான் ரோமர் 8:30 நாம் வாசித்தோம். 3 நாட்களாக அதன் அடிப்படையிலே நாம் வாசித்து வருகிறோம். அவர் நம்மை முன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. முன் அறிந்திருந்தார். 2வது முன் குறித்தார். 3வது நம்மை அழைத்திருக்கிறார். 4வது அவருக்கு ஏற்புடையான மக்களாக நம்மை மாற்றுகிறார். அவருடைய மாட்சியில் நம்மை பங்கு பெற செய்கிறார். பின்பு தமது பணிக்காக யாரை அனுப்புவேன் என்று சொல்லி அவருடைய பணிக்காக அனுப்புகிறார். அல்லேலூயா. யோவான் 15:16 வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்போ இந்த முழங்கால் தரும் ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். மத்தேயு நற்செய்தி 26:39ஆம் வசனம்.
கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். ஆமென். ஆமென், ஆமென். பிறகு இயேசு என்ன சொல்றார்? எனது உள்ளம் சாவு வருவடம் ஆள் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்னோடு. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஆசையோடு கூப்பிட்டு போறார். இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சீடருடன் கெத்செமனே என்னும் இடத்திற்கு வருகிறார். நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டுவரை இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி. எவ்வளவு அருமையான வேதனையோடு சொல்றார் பாருங்க. 39ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். இயேசு இவ்வாறு இதே வார்த்தைகளை 3 முறை சொல்லி வேண்டுகிறார். 3ஆம் முறையாக சொல்லி வேண்டுகிறார். இப்போ முழங்கால் ஆசீர்வாதம் பாருங்க. லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்கள் மிக அழகாக சொல்லும். லூக்கா 22, 43, 44. ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் வேகமாய். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. ஆமென், 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 ஆமென். பாருங்க முழங்கால் ஆசீர்வாதம் 43, 44. விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. முழங்கால் ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து காட்டினார். நமக்கு எல்லாத்தையும் கற்பித்தார். தொழுகை கூடங்களிலே ஒவ்வொரு ஊராக சென்று தொழுகை கூடங்களிலே கற்பித்தார், பறைசாற்றினார். அற்புதங்களை அடையாளங்களை அப்புறம் தான் நடக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 45ஆம் வசனம் பாருங்க. அவர் இறை வேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்கள் வந்தபோது அவர்கள் இயேசு பாருங்க முழங்கால் படியிட்டு ஆசீர்வாதத்தோடு வராரு. ஆனால் அங்கே வந்து பார்க்கும் பொழுது இறை வேண்டலை முடித்து எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று. துயரத்தால் சோர்வுற்று. இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறீங்க. இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தையை உச்சரிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க? எத்தனை பேர் அவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க? சோர்வுற்ற நிலையில் இருக்கிறோம். 46ஆம் வசனம் சொல்வார், அவர்களிடம் என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து அழுது கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் பலப்படுத்துவார். ஆமென். ஆமென். துன்பங்களை தாங்கிக் கொள்ள பலன் தருவார். ஆமென். இயேசுவுக்கு துன்பங்களை தாங்கிக் கொள்ள பலன் தந்தாரா இல்லையா ஆண்டவர்? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அவர் எவ்வளவு வலுப்படுத்தினாலும் அவரோ மிகுந்த வேதனைக்குள் உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்.
அவரது வேர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல். தரையில் விழுந்தது. இப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சமூகத்தில் வந்து அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு தான் கேட்குறே தவிர, ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன் என்று சொல்லுகிறோமா? அவரை ஸ்துதிக்கிறோமா? ஸ்துதிக்கிறோமா? ஆமன் பார்ந்தவர்களே, இந்த முழங்கால் ஆசீர்வாதத்தில் அடுத்து பார்த்தா முதல் இரத்த சாட்சி யார் என்று சொன்னால் ஸ்தேவான். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தேவான் திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 59-60 வருஷம் வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் மீது கல்லெறிந்து கொள்வதற்காக நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அப்போது ஸ்தேவான் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. திருத்தூதர் பணிகள் 7:60 வாசித்து பாருங்கள். முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆமென். முழங்கால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களை, எதிரிகளை மன்னிக்கக்கூடிய பலன் தருவார். ஆமென். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். கல்லெறிந்து கொள்கிறார்கள். கல்லெறிந்து கொள்வதற்காக நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அப்பொழுது ஸ்தேவானுடைய ஜெபம், ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே மிகுந்த வேதனைக்குண்டாகி உருக்கமாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டு அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூடி இறைவனிடம் வேண்டினார். ஹல்லேலூயா. இல்லை, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு துன்பம் விளைந்தது எனது நன்மைக்காகவே, எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே என்று சொல்லி, ஆண்டவரே ஏதோ ஒரு துன்பம், என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட இப்படி கேளுங்க, ஆண்டவரே இந்த கசப்பான துன்பம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி, உம் சித்தப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமா? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, ஏன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆண்டவர் துன்பத்தை தருகின்ற கடவுள் அல்ல, மாறாக அவர் இரக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இரக்கத்தை காட்டுகிற தேவன். அவருடைய சமூகத்தில் பாரபட்சம் பார்க்க மாட்டார். முகம் பார்த்து ஆள் பார்த்து செயல்பட மாட்டார். அமன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஸ்தேவானுடைய ஜெபம் ஆசீர்வாதம் என்ன? மற்றவர்களை, எதிரிகளை மன்னிக்கக்கூடிய பலனை தருவார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி முழங்கால் ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, ஹல்லேலூயா. சங்கீதம் 95:6-7 வாசிக்கிறோம். சங்கீதம் 95:6-7 வேகமாக எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 95:6-7 வசனங்கள். யாராவது ஒருவர் வாசிக்கலாம் தெளிவாக. தாவீது ராஜா என்ன பண்றாரு? முழங்கால் படியிட்டு வாருங்கள் வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன்
நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள். நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். தாவீது ராஜா முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறார். தாவீது ராஜா அதாவது என்ன அழகா சொல்றார் பாருங்க. அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவில் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி. இன்னைக்கு எல்லாம் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையாய் நேர்மையாய் இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம் தேவ பிள்ளைகளே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உண்மையாயிருங்க. சவுல் ராஜா தாவீதை பல முறை கொல்ல முயற்சிக்கிறார். அவரை கொலை செய்ய முடியவில்லை. ஆசீர்வாதம் என்ன? அப்ப தாவீதுடைய ஜெபம் என்ன? ஆசீர்வாதம் என்ன? தீயவர்களின் கண்ணில் இருந்தும் தாக்குதலிருந்தும் நம்மை தப்புவிப்பார். தீயவர்களின் கண்ணில் இருந்தும் தாக்குதல் இருந்தும் நம்மை தப்புவிப்பார். முழந்தாள் படியிட்டு நம்மை உருவாக்கிய ஆண்டவரை நன்றியோடு தொழ வேண்டும். ஆசீர்வாதம் என்ன? வான தூதர் வந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறார். அல்லேலூயா. வலுப்படுத்துகிறார். அல்லேலூயா. எதிரிகளை மன்னிக்கக்கூடிய பலன் தருகிறார். எதிரிகளுடைய கண்ணிலிருந்து தாக்குதலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். 3 வகை ஆசீர்வாதங்களை இதுவரை சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாமை பாருங்க. தொடக்க நூல் 17:3 வாசிக்கிறோம். ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கையின் போது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தொடக்க நூல் 17:3 ஆபிரகாம் யாராவது ஒருவர் அப்பொழுது ஆபிரகாம் இருங்க, பணிந்து வணங்க. அங்கே ஸ்டாப்பு. பணிந்து வணங்க. அது செய்கிறோமா? ஆண்டவர் சமூகத்தில் பணிந்து வணங்குகிறோமா? அக்கறை ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 5 நிமிஷம் போய் உட்காரியா? எத்தனை தடவை அந்த சர்ச்சுக்கு முன்னால் போகிற வர, அங்கே போகிற இங்கே போகிற, கடைக்கு போகிற, மார்க்கெட்டு போகிற, கடைக்கு போகிற, அங்கே போகிற இங்கே போகிற, போய் ஒரு 5 நிமிஷம் அவரை சந்திக்கிறோமா? அவரை நாம் சந்திக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து அப்பான்னு சொல்லி நீ சும்மா சந்திச்சா போதுங்க. அங்கே போய் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆபிரகாம் பணிந்து ஆண்டவரை வணங்கினார். முதலாவது ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? பணிந்து. அதை நம்ம வாசிக்கும் போது அப்படியே மேலோட்டம் படிச்சுட்டு விட்டுறோம். ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கையின் போது ஒரு உடன்படிக்கை செய்வார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்றார்? ஆண்டவர் சமூகத்தில் பணிந்து ஆண்டவரை வணங்கினார். ஆண்டவரை பணிந்து வணங்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? உன்னை மிக மிக பெருக செய்வேன். எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாக மாற்றினார். ஆபிராமை ஆபிரகாம் என்று பெயர் மாற்றி அழைத்தார். அவருடைய முதிர் வயதில் அவருக்கு ஒரு மகனை வாக்களித்தார். அவரை பெருக பண்ணினார். அவர்கள் அரசர்கள் தோன்றினார்கள். தலைமுறை தோறும் உடன்படிக்கையை நிலைநாட்டினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாமுடைய அந்த பணிந்து வணங்குதல், ஆமான் பார்த்தவர்களே, அதனாலதான் எபிரேயர் 3:12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்பர்களே, யாராவது ஒருத்தர் எபிரேயர் 3:12-13 வேகமாய், அன்பர்களே, அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம்
வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து. தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினராய் ஆகாதவாறு. பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினராய் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். அல்லேலூயா என்று இறைவார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. அல்லேலூயா. அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பாவத்தால் ஏமாற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். நாள்தோறும் எப்படி? நாள்தோறும். வேதம் சொல்லுகிறது, நம்மை எச்சரிக்கிறது என் தேவச்சனமே, எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே. முழங்கால் ஆசீர்வாதம் என்பது அவருடைய சமூகத்தில். அதனால தான் ஆண்டவர் ரோமர் 8:29-30 மிக அழகாக சொல்லுது, அவர் நம்மை முன் குறித்திருந்தார், அழைத்தார், ஏற்புடையவராக்கினார், நம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார், அழைத்திருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அப்போ ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா. முழங்கால் ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம் என் தேவ பிள்ளைகளை. ஆபிரகாம் தாழ்ந்து பணங்கி அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு முழங்காலில் நின்று ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நற்கனி ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போடுங்க. முட்டி தேட்டா 5 நிமிஷத்தில் ஒன்று தேஞ்சு போயிடாது. போய் அவருடைய சமூகத்தில் உட்காரு. மனுஷங்கிட்ட உட்காந்து நாள் கணக்காக வாரக்கணக்காக மாதக்கணக்காக ஃபோனில் பேசுகிறோம். பேசாமல் இருந்தால் நம்மளுக்கு தாங்க முடியறதில்ல. பேசித்தான் ஆகணும். தேவையில்லாத பேச்சுக்கள். ஆண்டவரோடு பேசி பாருங்களேன், அவர் பேசுவார். ஆண்டவரே, நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி. அதனால தான் யாக்கோபு 4:2 சொல்லுகிறது, நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு செய்கிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. யாக்கோபு 4:1 சொல்லுகிறது, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன?
உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் அந்த சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? சிற்றின்ப நாட்டங்கள், அதுக்கு பின்னாடியே ஓடுறோம். மணிக்கணக்காக அதில் உட்கார்ந்துருக்கிறோம். தவிர்ப்போம் அன்பானவர்களே. அதனால தான் மத்தேயு நற்செய்தி 6:6 என்ன சொல்லுகிறது? சத்தமாய் வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 6:6. யாராவது ஒருவர் வாசிங்க. யாராவது ஒருவர் வாசிங்க. ஆனால் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று சத்தமாய் கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று, உள்ளறைக்கு சென்றால் என்ன? சென்று என்றால் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? வேகமாய் ஒருத்தர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமா, கொஞ்சம் சக்தியோட, கொஞ்சம் பலத்தோட. ஏன் 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 உசுரே இல்லாத மாதிரி. அதுதான் உண்மை. உள்ளறைக்கு சென்று என்று சொன்னால் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு ஜெபம் பண்ண சொல்ல ஆண்டவர். உள்ளறைக்குள் சென்று என்றால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களுள் தங்கி இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? கடவுளின் ஆவியார் தங்கி இருக்கும் இந்த உடலாகிய கோவில். அதனால தான் அதனுடைய உள்ளறைக்கு சென்று இறைவனிடம் உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு என்று சொன்னால் வெளிச்சிறம் சிந்தனைகள், வேறு விதமான சிந்தனைகள், உலக போக்கிலான சிந்தனைகள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க. அல்லேலூயா. மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். அல்லேலூயா. உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன் மகனே மகளே நீ வருவாயோ, என் குரலை கேட்டு திறவாயோ. உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன் மகனே மகளே நீ வருவாயோ, என் குரலை கேட்டு திறவாயோ. இதோ உள்ள கதவருகிலிருந்து தட்டி கொண்டிருக்கிறார். திருவெளிப்பாடு 3:20 வாசிக்கிறோம். இதோ உள்ள கதவருகிலிருந்து தட்டி கொண்டிருக்கிறார். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால், உள்ள கதவருகு. அல்லேலூயா. உள்ள கதவருகு. கதவண்டை நின்று தட்டி கொண்டிருக்கிறார் என்பார் தேவச்சனமே. உள்ள கதவை அருகிலே இருந்து, இதயத்தின் கதவருகிருந்து ஒவ்வொரு நாளும் தட்டுறாரு. என் மகனே மகளே என் சத்தத்தை கேட்க மாட்டியா? ஒவ்வொரு நாளும் தட்டி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வர்றதுக்காக உன்னை தட்டி தட்டி எழுப்புகிறாரு. அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நேரத்தில் எழுந்து அவருடைய சமூகத்தில் உட்காரது உனக்கு மனசு இல்லையே? ஆண்டவருடைய எப்படியெல்லாம் ஜெபித்தார் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் அதிகாலை கருக்களில் எழுந்து ஜெபித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபித்தார். அல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஆமென். இரவெல்லாம் ஜெபிக்கிறார். பகலெல்லாம் ஊழியம் பண்றார். ஆமென். பகலெல்லாம் ஊழியம் பண்றார். நம்ம என்ன செய்கிறோம்?
நம்ம என்ன செய்கிறோம்? ஆமன் பாந்தவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மை முன் குறித்திருந்தார், முன் அறிந்தார், அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், ஏற்புடராக்கினார், மாற்றில் பங்கு பெற செய்தார். பணிக்காக அழைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதோ என் ஊழியர், தன் பணிக்காக அவர் நம்மை அனுப்புகிறார், அவருடைய பணிக்காக அவர் அனுப்புகிறார். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்போ நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும். ஆமன் பாண்டர்களே, அதனால தான் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், இதோ என் ஊழியர், இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர். எத்தனை பேருக்கு அந்த வசனத்தோட லிங்க் ஆகுது? புரிஞ்சது? நம்மை முன் குறித்திருந்தார், தேர்ந்தெடுத்தார், முன் குறித்திருந்தார், தேர்ந்தெடுத்தார், அழைத்தார், ஏற்புடையராக்கினார், மாட்சியில் பங்கு பெற செய்தார், தம் பணிக்காக அனுப்புகிறார். அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இதோ என் ஊழியர். அல்லேலூயா. இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்குபடி செய்கிறது. இவர் மக்கள் இனங்களுக்கு. ஆமென். பாருங்க, ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்ன்றதுதான். அவனுடைய சமூகத்தில் நீதியை அறிவிக்கணும். உங்களை அப்படியே மயக்கிற வார்த்தைகளை, ஆசாபாசங்களை சொல்லி உங்களுக்கு அப்படியே ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் எடுத்து சொல்வது அல்ல, நீதியை அறிவிக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மக்களினங்களுக்கு நீதியை அறிவித்தார், அதுதான் நற்செய்தி பணி. ஆமென். நற்செய்தி பணி அதுதான் தேவ பிள்ளைகளே. அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரேன்னு சொல்லி, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தும் கிருபை, ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது. எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. அது காலை நேரம் புதிதானது. காலை நேரம் கருக்கள் எழுந்து ஜெபிக்கிறார், இரவெல்லாம் ஜெபித்தார். தானியேலை பாருங்கள், மூவேளை ஜெபித்தார். அல்லேலூயா. இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் பாருங்கள், அவங்க 5 வேளை தொழுகிறார்கள், 5 வேளை தொழுகிறார்கள். நம்ம எத்தனை தடவை? அட்லீஸ்ட் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜப குழுக்கள் மூலமாக இந்த காலையும் மாலையும், அல்லேலூயா, காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று. அல்லேலூயா. காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று. இப்படியாக ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தை அது. காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று. காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று. அப்போ ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. அதனால தான் தொடக்க 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கடவுள் ஒளிக்கே பகல் என்றும்
இருளுக்கு இரவென்றும் பெயரிட்டார். ஆமென். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. ஆயிற்று. மாலையும் காலையும். அப்போ காலை மாலை ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருங்க ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் அவருடைய ஒளி, 3ஆம் வசனம் பாருங்கள், தொடக்கநூல் 1:3 ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றுது, கடவுள் ஒளி நல்லதென்று கண்டார். அப்போ காலையில் விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம், அவர்களுக்கு மன்னா வேண்டும், அதிகாலையில் சேர்த்து கொள்ள வேண்டும். அது வெயில் வந்துச்சுன்னா அது உருகி போகும். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற என் அருமை தேவ சனமே, முழங்கால் ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம் இந்த நாளிலே. முழங்கால் தரும் ஆசீர்வாதம். முழங்கால் போட 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 என்ன நடக்கும்? தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால், முழங்கால் வலி, முழங்கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, மூட்டு வலி, மூட்டு வலி. அவர் சமூகத்தில் போய் உட்காந்துப்பார், அவருடைய சமூகத்தில் உட்காந்துப்பார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போடுங்க. அதனால தான் மத்தேயு 7:7 சொல்லுகிறது, நீங்கள் முழந்தாள் பட்டி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் தட்டுங்கள், உங்களுக்கு. ஆமன் பாந்தவர்களே. அதனால தான் இயேசு நம்மகிட்ட சொல்கிறார் என்னன்னா, மத்தேயு 7:21 நம்முடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய சொல்லும் செயலும். இயேசு கற்பிப்பது என்ன சொன்னால் மத்தேயு 7:21 பார்க்கிறோம், என்னை நோக்கி விண்ணரசுக்குள் மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே. அவருடைய திருவுளம் என்ன? அவருடைய திருவுளம் என்ன? தம் பணிக்காக. அவருடைய திருவுளம் என்ன? வாசிக்கலாம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அவருடைய அழகை, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எங்கிருந்து தூக்கி போட்டியாகணும்? எந்த குழியில் கிடந்தியோ, எங்கிருந்து நீ வெறுக்கப்பட்டாயோ ஒதுக்கப்பட்டாயோ அந்த இடத்துல உன்னை உயர்த்தி நிறுத்துவார். எவரால் நீ ஒதுக்கப்பட்டாயோ, எவரால் உன்னை இகழப்பட்டாயோ, வேதனைப்பட்டிருக்கிறாயா, ஐயோ எனக்கு இப்படி நிகழ்ந்து விட்டது என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறாயா என்று ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உயர்த்தி வைப்பார். அவருடைய பணியை செய்கிற பிள்ளைகள், அவருடைய பணியை செய்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே, மகிமை பொழியுமே, கிருபை இறங்கிடுமே, இரவும் பகலும் உம் பிரசன்னம் நிரம்பிடுமே, இரவும்
பகலும் உம் பிரசன்னம் நிரம்பிடுமே. அவருடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் என்ன செய்வாங்க? எப்போதும் சுதித்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த 18 வருஷமாக கூனி குறுகி நிமிர முடியாத நிலைமையில் இருந்த அந்த பெண், தீயாவினால் கொள்ளப்பட்டிருந்த அந்த பெண் 18 வருஷமாக தொழுகை கூடத்தில் மொட்டி போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அந்த அம்மாவை பார்த்து அவரை கண்டு அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண், இயேசுவுக்கு நன்றி. 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் தொழுகை கூடத்தில் இருந்தார். எத்தனை நாட்கள் நம்ம வாசிச்சிருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் வாசிச்சிருக்கிறோம், அடிக்கடி வாசிக்கிறோம். அவர் எப்படி இருந்தார்? முற்றிலும் நிமிர முடியாதவாறு கூனி குனிந்து நிமிர முடியாத நிலையில் இருந்தார். இயேசு அந்த பெண்ணை கண்டு அம்மான்னு சொல்லி அவருக்கு அந்த நோயில், உன்னுடைய நோயிலிருந்து நீங்கிற்று என்று சொல்லுகிறார். காத்திருத்தல் அவசியம். இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே, மகிமை பொழியுமே, கிருபை இறங்கிடுமே, இரவும் பகலும் உம் பிரசன்னம் நிரம்பிடுமே. உம்முடைய சந்நிதி தங்குவோர் பாக்கியவான், உன்னுடைய சந்நிதி தங்குவோர் பாக்கியவான். எப்போதும் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள், கவலை மறப்பார்கள், கவலை மறப்பார்கள். இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே சொல்லி. அன்பே உருவானங்களை தகப்பனே, இந்த மாலை பொழுதினிலே சுவாமி முழந்தாள் தரும் ஆசீர்வாதத்தை குறித்து நீர் எங்களோடு பேசினீரே. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் முழந்தாள் படியிடுகின்ற பிள்ளைகளாக, நம்முடைய வேத வசனங்களை வாசிக்கிற பிள்ளைகளாக, தியானிக்கிற பிள்ளைகளாக, மறை உண்மையை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை முன்குறித்தீர், அழைத்தீர், ஏற்புடையவராக்கினீர். உம்முடைய மாட்சியில் எங்களை ஒவ்வொரு நாளும் பங்கு பெற செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பணிக்காக, உம்முடைய நற்செய்தி பணிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. உச்ச தலை முதல் உள்ளங்கால் விழுந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்த போவதற்காய் நன்றி. நம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிப்ப எதற்காக நம்மளை அழைத்தார் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொள்கிறேன் என்ற வசனத்தை வைத்து, இறை வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க கற்றுத்தார் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று ஜெபிக்காமல் வார்த்தை வசனங்களை வைத்து, நம்முடைய வாக்கு தத்தங்களை வைத்து, திருப்பாடல்களை வைத்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
இந்த வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தரப்போவதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இன்னும் வராத பிள்ளைகளும் இதோ இந்த 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 மெசேஜை ஆண்டவரே யூடியூப் வழியாக நீர் கேட்க போவதற்காய் நன்றி. யூடியூப் வழியாக அனைத்து மக்களுக்கும் இதை சென்றடைய செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த யூடியூப் வழியாக இதை அப்லோடு செய்யும் பொழுது இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இறைவார்த்தை நற்செய்தி பணிக்காக எங்களை நீர் முன் அறிந்திருந்தீர், முன் குறித்தீர், அழைத்தீர், ஏற்புடையவராக்கிறீர், மாற்றியில் பங்கு பெற செய்தீர், உம்முடைய பணிக்காக எங்களை அனுப்புகிறீர் என்பதை நாங்கள் இதோ உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எனது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்று சொன்னீரே, நமது பணிக்காக யார் போவார் என்று ஏசாயாவிடம் உம்முடைய மெல்லிய குரல் இதோ எங்களுடைய காதில் விழுகின்றது ஆண்டவரே. உம்முடைய மெல்லிய குரல் எங்கள் காதுகளில் விழட்டும். ஒவ்வொரு நாளும் என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி. ஐயோ எனக்கு வசனம் தெரியாது, ஐயோ வார்த்தை தெரியாது, எப்படி ஜெபிப்பேன், என்ன சொல்லுவேன் என்று தெரியாது என்று சொல்லி இருக்கிறாயா? கவலையோடு இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை முன் அறிந்திருக்கிறார், உன்னை முன் குறித்திருக்கிறார், உன்னை அவர் அழைத்திருக்கிறார், உன்னை அவர் ஏற்புடையவராக்கி இருக்கிறார், தன் மாட்சியில் பங்கு வர செய்திருக்கிறார் தம் பணிக்காக. உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால். ஆமாண்டவரே, உம்முடைய துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் உம்முடைய பணியை நான் செய்வேன் ஆண்டவரே. இயேசு தம்முடைய பணிக்காக நம்மை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு மூலமாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இன்னும் அற்புதங்களை செய்ய போகிறார். அதற்காக ஜெபிக்க இந்த நாளின் செய்தி யூடியூப் வழியாக மீண்டும் இதை அறிவிக்கப்படும். ஆண்டவர் அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து அதை அப்படியே வீடியோவாக கவர் பண்ணி உலகெங்கும் பறைசாற்றுங்கள், நமது பணிக்காக யார் போவார் என்று சொல்லி இதோ யூடியூப் வழியாக இதை நாங்கள் அனுப்புகிறோம். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ செய்தியை கேட்டு முழங்கால் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் முழந்தாள் படியிட கற்றுக்கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை சந்திப்போம். ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் முழந்தாள் படங்க உட்கார 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 உட்கார. கடந்த 5 நாட்கள் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து வந்ததுடைய ஆசீர்வாதம் தான் இன்று அந்த முழங்கால் தரும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.